இந்த சிம்பிள் வந்து அதுக்கான மீனிங் வந்து அடிஷன், அண்ட் ஃபார் திஸ் சிம்பிள் சப்ராக்ஷன். மேலே பார்க்குற இந்த ஆரோ மார்க்குக்கு டிவிஷன், கீழே பார்க்குற இந்த ஆரோ மார்க்குக்கு மல்டிப்ளிகேஷன், அந்த மாதிரி சைடாக இருக்கிற இந்த ஆரோ மார்க்குக்கான மீனிங் வந்து ஈக்குவல் டு. இப்படி கொடுத்துட்டு விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆல்டர்னேட்டிவ் இஸ் கரெக்ட், இந்த 4 ஆப்ஷனில் எது வந்து கரெக்டுன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே நம்பர்ஸ் கொடுத்துட்டு இங்கே கொடுத்துருக்க சிம்பிள்ஸ் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம், அடிஷன், சப்ராக்ஷன், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், ஈக்குவல் டு அப்படின்னு இந்த சிம்பிள்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு மீனிங். இப்படி நம்ம போட்டு பார்க்கும்போது எந்த ஆப்ஷன் வந்து கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ இந்த கேள்விக்கான பதில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால நான் இந்த மாதிரிலாம் எடுத்து எழுதிட்டு இருக்கேன். எக்ஸாம் ஹாலில் வந்து இந்த மாதிரிலாம் எடுத்து எழுதுறதுக்கு நமக்கு டைமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி கொஷனுக்கு இதுக்கு மேலேயே வந்து ப்ளஸ், இந்த சிம்பிளுக்கான மீனிங் என்னது மைனஸ் அப்படின்னு மேலேயே பக்கத்துலேயே எழுதிட்டு இதை சால்வ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இல்லைனா நம்ம நிறைய தப்பு பண்ணிவிடுவோம். வேறு பேஜ் அந்த ரஃப் பேஜ் அதில் போய் எழுதிட்டு இருந்தோம்னா தப்பு பண்ணிவிடுவோம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இது பக்கத்துலேயே போட்டால் தான் வந்து நம்ம கரெக்டாக வந்து இந்த கொஷனுக்கு ஆன்சர் கண்டுபிடிப்போம். சரிங்களா? ஸோ இந்த கொஷனை வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த சிம்பிளுக்கான மீனிங் ப்ளஸ், ஃபார் திஸ் மைனஸ், இதுக்கு டிவிஷன், இதுக்கு மல்டிப்ளிகேஷன், ஃபார் திஸ் ஈக்குவல் டு. சரிங்களா? இப்போ இந்த நம்பருக்கு பதில் நம்பருக்கு அப்படியே போட்டுக்கோங்க. இந்த சிம்பிளுக்கான மீனிங் என்னென்னு பாருங்கள். இந்த ஆரோ மார்க் மைனஸ், அண்ட் மேலே பார்த்த ஆரோ மார்க்குக்கு டிவிஷன், கீழே பார்த்த ஆரோ மார்க்குக்கு மல்டிப்ளிகேஷன், இந்த சைடில் பார்த்த ஆரோ மார்க்குக்கு ஈக்குவல் டு. ஸோ ஆப்ஷன் பியில் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டு இந்த சைடில் இருக்கிறது ஆரோ மார்க்குக்கு ஈக்குவல் டு, இந்த சிலையும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டுக்கு ஈக்குவல் டு, டிலையும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டுக்கு ஈக்குவல் டு தான். ஸோ அப்போ இதில் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு இந்த இதுவை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 4 வருதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். 4 வந்துச்சு அப்படின்னா இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஃபாலோவிங் எது வந்து கரெக்டாக, இந்த 4 ஆப்ஷனில் எது வந்து கரெக்டுன்னு கேட்குறாங்க. அப்போ ஈக்குவல் டு 4 அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த ஆப்ஷன் கரெக்டு. ஆர் ஈக்குவல் டு 5 வருதா நீங்கள் பார்க்கணும். பி ஈக்குவல் டு 4 வருதான்னு பார்க்கணும் ஆப்ஷன் சிக்கு. ஆப்ஷன் டிக்கு ஈக்குவல் டு 6 வருதான்னு பார்க்கணும். இதில் எது வந்து நமக்கு கரெக்டாக வருது, அதாவது இதை சால்வ் பண்ணி நமக்கு 6 வந்துச்சுன்னா அப்போ இந்த ஆப்ஷன் தான் கரெக்டுன்னு அர்த்தம். ஆப்ஷன் டி தான் கரெக்டுன்னு அர்த்தம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி சால்வ் பண்ணணும். சரிங்களா? சால்வ் பண்ணலாம். நான் ஒன்று ஒன்றா வந்து சால்வ் பண்ணி காட்டுறேன். ஸோ எக்ஸாம் ஹாலில் நீங்கள் ஆப்ஷன் டியில் இருந்து போனீங்க, ரிவர்ஸ் இந்த மாதிரி கொஷனுக்கு ரிவர்ஸ்லேருந்து போனீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கிறது ஈஸியாக டக்குன்னு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். பட் நான் எக்ஸாம் ஹாலில் ஏலேருந்து தான் போனேன், எனக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஸோ ரிவர்ஸ்லேருந்து போகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் டியில் வந்து ஆன்சர் வச்சிருக்கனால டக்குன்னு நீங்கள் போட்டுருவீங்க. இந்த மாதிரி கொஷனுக்கு நம்ம ரிவர்ஸ்லேருந்து போகும்போது டியில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும். சம்டைம்ஸ் இங்கேயும் என்ன பண்ணிடுவாங்கன்னா நடுவில் எங்கேயாவது வச்சுருவாங்க, இல்லை ஏல கொண்டு வச்சுருவாங்க. நம்ம ரிவர்ஸில் வழக்கம் போல் நம்ம வந்து ட்ரிக்கி யூஸ் பண்ணி ரிவர்ஸில் போவோம், ஆனால் ஏல வச்சுருப்பான். நார்மலாக ஏல வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆர்டரில் வந்து கடைசியில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சம் வந்து நமக்கு டைம் கன்சியூம் பண்ணுற மாதிரியான ஒரு சம் தான் இதெல்லாம். ஸோ மேக்ஸிமம் ரிவர்ஸ்லேருந்து போவோம், ஆன்சர் கிடச்சா ஓகே. இது மேக்ஸிமம் வந்து கீழே அந்த மாதிரி தான் வைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ அதனால் சொன்னேன். ஓகே, என்ன தான் நம்ம சொன்னாலும் எக்ஸாம் ஹாலில் நமக்கு அதெல்லாம் யோசித்து போடுறதுக்கு வந்து நம்ம மூளை அந்தளவுக்கு யோசிக்குமா அந்த ப்ரெஷரில் அப்படின்றது கஷ்டம்தான். நான் வந்து இதை ஏலேருந்தே போட்டேன், டி வரைக்குமே போடணுன்னா போட்டுட்டு தான் இருந்தாங்க. சரி, ஓகே. ஸோ ஃபஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லி தரேன் இதை. ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா போர்ட் மாஸ்னால் என்ன அர்த்தம்னா, பிக்கு என்ன மீனிங்னா ப்ராக்கெட். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத சால்வ் பண்ணணும். ஓ அப்படின்னா ஆஃப்னு அர்த்தம், அதாவது மல்டிப்ளிகேஷன். நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் இருக்கிறத சால்வ் பண்ணணும். ஸோ டிக்கு டிவிஷன், எம்முக்கு மல்டிப்ளிகேஷன், ஏக்கு அடிஷன், எஸ்ஸுக்கு சப்ராக்ஷன். ஸோ மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன், இந்த ஆர்டரில் தான் வந்துட்டு நம்ம வந்து சால்வ் பண்ணணும். சப்போஸ் அடிஷனுக்கு அப்புறம் தான் சப்ராக்ட் பண்ணணும். நான் வந்துட்டு முதல்ல வந்து மல்டிப்ளை பண்ணுவேன், அதுக்கப்புறம் வந்து ப்ராக்கெட்டில் சால்வ் பண்ணுவேன், லாஸ்ட்டாக பண்ணுற சப்ராக்டான நான் முதலே பண்ணிவிடுவேன். அப்படிலாம் நம்ம பண்ணக்கூடாது, இந்த ஆர்டரில் தான் பண்ணணும். அதுக்கு தான் இந்த போர்ட் மார்க்ஸ் இதே கொடுத்துருக்காங்க. பட் இந்த இடத்துல மட்டும் பார்த்துக்கோங்க, மல்டிப்ளிகேஷனுக்கும் டிவிஷனுக்கும் என்னென்னா, நீங்கள் டிவிஷன் பண்ணிவிட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம், ஆர் மல்டிப்ளை பண்ணிவிட்டு டிவிஷன் பண்ணலாம். உங்களுக்கு வந்து வேல்யூ மாறாது இந்த இடத்துல மட்டும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு இந்த போர்ட் மார்க்ஸ் புரிஞ்சிருக்கு. இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7 - 43 டிவைடட் பை 6. ஓகேங்களா? இந்த 43 டிவைடட் பை 6 நான் இந்த மாதிரி எழுதிக்கிறேன், 43 டிவைடட் பை 6. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஸோ வந்து நான் மல்டிப்ளை பண்ணிடுறேன். மல்டிப்ளை பண்ணால் 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் அதே நம்பர் தான். ஸோ இதை வந்து என்ன பண்ணால் டிவிஷன் பண்ணால் பாயிண்டில் வரும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். 6 7s are 42. கீழே வந்து 1 இருக்குன்னு அர்த்தம், 7க்கு கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். 42 1s are 43 1s are 43, and then 6 1s are 6. ஸோ 42ல் வந்து 43 போயிடுச்சு அப்படின்னா 1, 43 பெரிய நம்பர், ஸோ அதோட சைன் மைனஸ். ஸோ 1/6ம் 4ம் ஈக்குவலே கிடையாது, நாட் ஈக்குவல். சரிங்களா? இப்போ பிக்கு பாருங்கள், 6 டிவைடட் பை 2. சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிடலாம். 6 3s are 18. ஸோ 18 டிவைடட் பை 2. மித்ததெல்லாம் ரிமைனிங் அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ இது வந்து 9 டேபிளில் போகும்.
9 2s are, ஸோ கீழே சாரி 2 டேபிளில் போகும், 2 9s are வரும். ஸோ இதை கேன்சல் பண்ணால் 9 கிடைக்கும். அண்ட் தென் ரிமைனிங் அப்படியே எழுதிக்கலாம். இப்போ அடிஷன் சப்ராக்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அடிஷன். ஸோ 9 + 3 12, அதுக்கப்புறம் சப்ராக்ட் பண்ணணும். 12 - 6 6. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 5 வரணும், பட் நமக்கு என்ன வந்திருக்கு, 6 வந்திருக்கு. ஸோ 6 not equal to 5. அப்போ இந்த ஆப்ஷனும் கிடையாது. நெக்ஸ்ட் இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3/2. ஸோ இது ரெண்டு டிவைட் பண்ணால் 0.5 வரும். இங்கே டிவைட் பண்ணுறது நமக்கு கொஞ்சம் ஈஸி 0.5, பட் இது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா 43, அதனால் நம்ம பண்ணல. ஸோ 0.5 7ல் 1.5 போயிடுச்சு அப்படின்னா 5.5 வரும். 5.5 + 5 10.5 வரும். 10.5 not equal to 4. அப்போ இந்த ஆப்ஷனும் கிடையாது. நெக்ஸ்ட் 5 2s are 10. தென் ரிமைனிங் இருக்கிறத எடுத்து எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். 10 + 2 12. 12ல் 6 போச்சுன்னா 6. ஸோ என்ன வரணும், 6 வரணும். நமக்கு என்ன வந்திருக்கு, எஸ் ஈக்குவல் டு 6ன்னு வந்திருக்கு. சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம், ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். அப்போ இந்த கேள்விக்கான பதில் ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். சரிங்களா?